வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. இலங்கையில் அடுத்து வரும் சில நாட்களில் 19 கொலைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக புலனாய்வு பிரிவினரை மேற்கோள் காட்டி கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. குறித்த சதி நடவடிக்கை இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பாதாள உலக கும்பல்களால் திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பதில் போலீஸ் மா அதிபரிடம் ரகசிய அறிக்கையும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய பாதாள உலக குழுக்களிடையே நடத்தப்படும் இந்த கொலையாளிகளை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை தன்னிடம் சமர்ப்பிக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மேற்கு, தெற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்களுக்கு அண்மையில் அறிவித்துள்ளார். அதற்கமைய உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் செயற்படும் பாதாள உலக குழுக்கள் தொடர்பான ரகசிய புலனாய்வு அறிக்கையை உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த படுகொலை இலக்குகள் தொடர்பிலும் பாதாள உலக குழு தொடர்பிலும் ஊடகங்களுக்கு தகவல் வழங்கிய அமைப்பின் தலைவர் ஒருவரை பழிவாங்கும் வகையில் அவரது சகோதரரை கொலை செய்ய முயற்சித்தமையும் தெரியவந்துள்ளது. வவுனியாவில் முதலை தாக்கியதில் சூடுவெந்த புலவைச் சேர்ந்த பெண்ணொருவர் பலியாகியுள்ளதாக உளுக்குளம் போலீசார் தெரிவித்தனர். நேற்றைய தினம் மாடுகளை மேய்ப்பதற்காக பாவட்குளம் சூடுவெந்த புலவு பகுதிக்கு சென்ற வேளை குறித்த பகுதியில் காணப்பட்ட ஆற்றப்பகுதியில் இறங்கிய போதே முதலையின் தாக்குதலை இலக்காகி பலியாகியுள்ளார். இச்சம்பவத்தில் சூடுவெந்த புலவினைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயான 67 வயதுடைய ஆதம்பாவா முசரியா என்பவரே பலியாகியுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை உளுக்குளம் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தெமட்டகொட மேம்பாலத்தின் கீழ் பிறந்து ஓரிரு நாட்களான குழந்தையொன்று கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. பிரதேசவாசிகள் தெமட்டகொட போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் குறித்த குழந்தையை போலீசார் மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட குழந்தை ஒரு துணியால் சுற்றப்பட்டு பாலத்தின் அடியில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் குழந்தையை லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விசாரணைகளின் பின்னர் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபர் குறித்த சிசுவை அந்த இடத்தில் விட்டு செல்வது அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. மேலும் இவ்வாறு மீட்கப்பட்ட குழந்தை ஓரிரு தினங்களுக்கு முன்னர் பிறந்த குழந்தை என்றும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் 2 வருடங்களுக்கு முன்னர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்த நாளுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்தவரிடம் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் விடுதலை புலிகளின் தலைவரது பிறந்த தினத்தன்று சமூக வலைதளம் ஒன்றில் அவருடைய படத்தை பிரசுரித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நபரொருவரால் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த படத்திற்கு கீழ் அந்த நபரின் சமூக வலைதளத்தின் நட்பு வட்டத்தில் இருந்த சிலர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தனர். இவ்வாறு பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவு செய்த வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவரிடமே பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் வவுனியா அலுவலகத்தில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை இம்முறை வடக்கு கிழக்கு பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரது பிறந்தநாள் மற்றும் மாவீரர் நாள் நிகழ்வுகள் அரசாங்கத்தின் கெடுபிடிகளற்று இடம்பெற்ற நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன் இடம்பெற்ற இச்சம்பவத்திற்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரத்தில் இளம் தாயும் மகளும் ரயிலில் மோதுண்டு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புதிய நகர் பகுதியில் செல்ஃபி எடுக்க முற்பட்ட வேளையில் ரயிலில் மோதுண்டு அவர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அனுராதபுரம் பொது விளையாட்டரங்கில் நடைபெற்ற டேக்வாண்டோ போட்டியில் கலந்து கொள்வதற்காக ரத்னபுரியில் இருந்து வந்த தாயும் மகளுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். சம்பவத்தில் 37 வயதான தாயும் 18 வயதான மகளும் உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாமாங்கேஸ்வரர் ஆலய பிரதான வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் இளைஞர் ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார். நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்ற இந்த விபத்தில் மாமாங்கம் பாடசாலை வீதியைச் சேர்ந்த 26 வயதுடைய ரஞ்சித் விசிதன் என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கூலாவடி மாமாங்கேஸ்வரர் ஆலய வீதியில் உள்ள ஒப்பந்தக்காரர் ஒருவர் அவரது வாகனங்களை வீதியில் நிறுத்தி வைத்திருந்த நிலையிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. தற்போது மட்டக்களப்பில் மழை பெய்து வரும் நிலையிலும் குறித்த வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பகுதி
இருளாக உள்ள நிலையிலும் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாரிய வாகனங்களை ஏற்றிச் செல்வதற்காக பயன்படுத்தப்படும் வாகனத்திலேயே மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி வைத்தியசாலை நிர்வாகம் நோயாளர்களுக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்க தவறுகிறதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். கடந்த திங்கட்கிழமை தலையில் அடிபட்ட நிலையில் சிகிச்சைக்காக நோயாளர் ஒருவரை கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றுள்ளனர். இரத்தம் வடிந்து கொண்டிருந்த நிலையில் நீண்ட நேரம் வரிசையில் காத்து கொண்டிருந்த குறித்த நோயாளிக்கு உடனடி சிகிச்சை வழங்க சுகாதார தரப்பினர் தவறியுள்ளனர். பின்னர் குறித்த நோயாளியை 4ஆம் விடுதியில் அனுமதிக்குமாறு வைத்தியர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். ஆனாலும் விடுதிக்கு நோயாளியை அழைத்து செல்ல தெரியாமல் அழைத்து சென்ற நோயாளியின் உதவியாளர் தடுமாறிக் கொண்டிருந்துள்ளார். இந்நிலையில் அங்கு நின்ற மக்கள் சுகாதார ஊழியர்களின் உதவியை பெறுமாறு கூறிய நிலையில் 4ஆம் விடுதிக்கு பெண் உதவியாளர்கள் அழைத்து செல்ல முடியாது என கூறுகின்றனர். ராஜபக்சர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை சட்டத்தின் முன் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்திற்கு பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சவால் விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் தற்போது பொதுஜன பெரமுன கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். கட்சியின் முக்கிய பதவிகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன. 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுக்கும் பிரதான அரசியல் கட்சியாக எழுச்சி பெறும். நாட்டு மக்களை தவறாக வழிநடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்ட பொய் என்று அரசாங்கத்துக்கு வினையாக மாறியுள்ளது. வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். அத்துடன் ராஜபக்சர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை சட்டத்தின் முன் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார இந்தியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் குறித்தும் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படவில்லை. குறிப்பாக எட்கா ஒப்பந்தத்தை குறிப்பிட வேண்டும். குறுகிய அரசியல் மாற்றத்துக்காக அடிக்கடி கொள்கைகளை மாற்றிக்கொள்வது முறையற்றதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹட்டன் மல்லியப்பு பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்துடன் தொடர்புடைய பேருந்தின் சாரதியை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஹட்டன் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பேருந்தின் சாரதி தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் குறித்த வைத்தியசாலைக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்த ஹட்டன் பதில் நீதவான் எஸ். ராமமூர்த்தி சந்தேக நபரான சாரதியின் உடல்நிலை குறித்து ஆராய்ந்த பின்னர் அவரை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். குறித்த சாரதி நாவலப்பட்டி திஸ்பனே பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குறித்த சாரதி கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக கினிகத்தின் பகுதியில் ஏற்படுத்திய விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து மாவை சேனாதிராஜா விலகியிருந்தால் அதில் மாற்றம் இருக்க முடியாது என கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் தலைமை பதவியில் மாவை சேனாதிராஜா நீடிப்பதை அங்கீகரிப்பதா இல்லையா என்பது பற்றி தீர்மானிக்கப்படவுள்ளது. இதன் பொருட்டு எதிர்வரும் 28ஆம் தேதி வவுனியாவில் கூடவுள்ள கட்சியின் மத்திய செயற்குழுவில் வாக்கெடுப்பு நடாத்துவதற்கு கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இந்நிலையில் இது பற்றி கருத்து வெளியிட்ட எம்.ஏ. சுமந்திரன், மாவை சேனாதிராஜா பதவி விலகி இருக்கின்றார், அதனை கட்சியின் செயலாளர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார், ஆனால் அதன் பின்னர் பதவி விலகலை திரும்ப பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மாவை சேனாதிராஜா முற்றுகையிடப்பட்ட கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார். பதவி விலகல் செய்தால் அதில் மாற்றம் இருக்க முடியாது, பதவி விலகி 2 மாதங்களின் பின்னர் அதனை திரும்ப பெறுவதாக குறிப்பிட்டு முற்றுகையிடப்பட்ட கடிதத்தை அனுப்பி வைப்பதனால் எந்த பயனும் இல்லை என சுமந்திரன் தெரிவித்தார். யாழ் வலி வடக்கு தையிட்டி பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும், இல்லாது போனால் காணி உறுதிகளுடன் நாங்கள் உள்ளே நுழைவோம் என தையிட்டியைச் சேர்ந்த காணி உரிமையாளரான சுகுமாரி சாருஜன் தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், யுத்தம் மௌனிக்கப்பட்டு 15 வருடங்களாகியும் இன்னமும் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. கடந்த ஆட்சி காலங்களில் பல்வேறு வகையான போராட்டங்கள் ஈடுபட்டும் மகஜர்களை கொடுத்தும் எந்தவித பயனும் கிடைக்கவில்லை. தற்போது வந்துள்ள ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இதனை வலியுறுத்த வேண்டும். முப்படையினரின் அபகரிப்புக்கு அடுத்தபடியாக மதத்தின் பெயராலும் காணி அபகரிக்கப்பட்டுள்ளது.
தனியாருக்கு சொந்தமான 150 பரப்பு காணியை ஆக்கிரமித்து மொரட்டுவ பல்கலைக்கழக கட்டடக்கலை நிபுணர் ஒருவர் பௌத்த தூபியொன்றை நிறுவியுள்ளார். பாதிக்கப்பட்ட நாம் போராட்டங்களை நடத்தினோம், ஆனால் முப்படை பாதுகாப்புடன் அங்கு பூசைகள் ஆரம்பமாகின்றது. காணிகளை மீட்பதற்காக எந்த நிலைக்கும் கீழிறங்க நாங்கள் தயாராக உள்ளோம். தீர்வு கிடைக்காவிட்டால் காணி உறுதிகளுடன் காணிகளுக்குள் நுழைவோம். எம்மோடு அனைத்து தரப்பினரும் வர வேண்டும் என தெரிவித்துள்ளார். மொரட்டுவை இண்டிவெட்ட பிரதேசத்தில் கணவனொருவர் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கிவிட்டு தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்து கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, குறித்த நபர் நேற்று மதியம் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கிவிட்டு பின்னர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. காயமடைந்த பெண் பாணந்துறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவத்திற்கு முன்னர் குறித்த நபர் அயல் வீட்டில் இருந்த நபரொருவரையும் கூறிய ஆயுதத்தால் தாக்கி காயப்படுத்தியுள்ளார். தாக்குதலில் படுகாயமடைந்த அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், சிறிது காலமாக நிலவி வந்த தகராறு இந்த பெண் தாக்குதலுக்கு காரணம் என காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பொன்னாலை வீதியை புனரமைக்க கோரி உண்ணாவிரத போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த உண்ணாவிரத போராட்டமானது வல்வெட்டித்துறையில் நேற்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது. யுத்தத்திற்கு பின்னர் 30 வருடங்களுக்கு மேலாக வல்வெட்டித்துறையிலிருந்து தொண்டைமானாறு வரையான 12.8 கிலோமீட்டர் நீளமான வீதியினை புனரமைக்க கோரி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. குறித்த போராட்டத்தில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டு தமது கையொப்பத்தை இட்டு போராட்டத்திற்கு ஆதரவளிக்கின்றனர். இதன்போது எமது வீதி எமக்கானது, புதிய அரசை புது வீதி அமைத்துதா, ஓட்டுக்காக வீடு வந்தவரே வந்த வீதியை மறந்தது ஏன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தாங்கிய பதாகைகள் ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அத்துடன் குறித்த வீதி புனரமைக்கப்படாமைக்கு பல காரணங்கள் உள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். அதன்படி கடந்த அரசாங்கத்திடம் இது தொடர்பாக நாம் பல கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் எவ்வித மாற்றமும் நிகழவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளனர்.